திடீர்னு புதுசா ஒரு முருகன் கோயில் கட்டுறாங்க. அத வந்து நல்லா பாப்புலர் பண்றாங்க. முருகன் கோயில நல்லா கட்டி, பாப்புலர் பண்ணி, இங்க நெறைய செலிபிரிட்டீஸ் அங்க வர வச்சு, அவங்கள பாட வச்சு, அவங்கள பேச வச்சு, அத வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. இப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன அப்டின்னா, அங்க போனோம்னா எல்லா விஷயமும் சரியாகும் அப்டிங்கிற மாதிரியான ஒரு மாயைய வந்து கிரியேட் பண்ணிர்றாங்க. இது கோயில்களுக்கும் நடக்குது. நமக்கு பழமையான கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடுகள் இருக்கு. அது போக திருப்புகழ் தலங்கள் இருக்கு. நம்ம தொடர்லயே வந்து நம்ம திருப்புகழ் தலங்கள் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் தலங்கள் இருக்கு. இதையும் தவிர்த்து இன்னைக்கு வரக்கூடிய புதிதான கோயில்கள், சின்ன சின்ன கோயில்களா கட்டி நெறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸா வச்சு, அந்த கோயில்கள ஃபேமஸ் ஆக்கிர்றாங்க. அடுத்த விஷயம், சில நேரங்கள்ல ஒரு சில சமுதாய கூடங்கள் மாதிரியான இடங்கள பிடிச்சு, சில மடங்கள் பிடிச்சு, அதுக்கப்புறம் கல்யாண மடத்தையே கூட பிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, முருக வழிபாட்ட நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா, ஆ வேல் வழிபாடு அப்படிங்கிற பேர்ல நடத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலை வழிபாடாவே பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாகவே ஆ கூட்டமாக வந்து செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு சக்தி உண்டு. இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த இறை வழிபாட்டுடைய நோக்கம் எதுவாக இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருக்கு. வர்றதுக்கு இவ்வளவு பயிற்சி கட்டணம், இவ்வளவு பதிவு கட்டணம், அது மாதிரியான விஷயங்கள், ஸ்பான்சர்ஷிப் எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி பார்க்கிறப்ப, அங்க அவங்களுடைய நோக்கம் இறையை வழிபடுதல் அப்படிங்கிறது இல்ல.